ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாத்திமுட் ப்ரோ வீட்டுக்கு வந்தாச்சு. போல்ட் சார்ஜர் இங்கே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு. நம்ம அப்படியே எடுத்து சார்ஜ் போட ஆரம்பிச்சிடுவோம். இந்த வச்சிருக்காரு பாருங்க, போல்ட் சார்ஜர், பப்ளிக் சார்ஜிங். யாராக இருந்தாலும் வந்து போடலாம்ல ஜி? யாராக இருந்தாலும் வந்து போடலாம்ல? சரி, அப்படியே பிடிங்க, நம்ம இதை எடுத்துருவோம். இப்போதைக்கு இது சார்ஜபிளா? எவ்வளோ சார்ஜ் ஏதாச்சும் இருக்கா? இப்போதைக்கு ஃப்ரீ தான். யார் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டால் ஃப்ரீயாக போட்டு கொடுக்கலாங்களா? வந்தால் போட்டுக்கலாம். சரி, முதல் கட்டமாக நம்ம சார்ஜ் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு லொக்கேஷன் வைஸ் ஜிபிஎஸில் எந்த இடத்துல நம்ம இருக்கோம், அங்கே என்ன பக்கத்தில் இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு போல்ட் அப்ளிகேஷனில் காட்டும். நான் பக்கத்துலேயே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இதை நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்திபன் ப்ரோ அவர் அருண் எக்ஸலோ இருக்குல்ல, இந்த லொக்கேஷன். ஓகே, இங்கே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஓகே, சரி, இப்போ நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். அதுவுங்க அவ்வளோதான், ஸ்கேன் ஆகிடுச்சு. என்ன சர்வர் எரர்னு வருது, சம்டைம் வருமோ அது மாதிரி. ஓகே, சரி, இப்போதைக்கு நம்ம ஒரு 2 hours சார்ஜ் போட்டு விடுவோம். ஸ்டார்ட் சார்ஜிங். ஓகே, அண்ட் ஸ்டார்ட் சார்ஜிங். ஓகே, ஸ்டார்ட் சார்ஜிங் போட்டுடலாமா? ஓகே, சார்ஜிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே லைட் எரியுதா? ஸ்டார்ட் சார்ஜிங். இங்கே ஏதோ சவுண்டு கேட்டதில்ல. ஓகே, நான் இங்கே ஸ்டார்ட் சார்ஜிங் எனக்கு ஆப்ஷன் காமிக்குது. நம்ம ஸ்டார்ட் சார்ஜிங் பண்ணுறோம். ஓகே, இங்கே ஆக்டிவ் ஆகிடுச்சு. லைட் எரியுதா? ஓகே, இங்கே உங்களால் பார்க்க முடியுதுல்ல, ரெட்டு கலர் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இங்கே சார்ஜ் போட ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஒரு 2 hours அது சார்ஜ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ இதுதான் இந்த போல்ட் சார்ஜர். ஈஸியாக தான், நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் இந்த பார் கோடிங் இருக்குல்ல, 2 இடத்துல இருக்குது. இங்கே ஒரு இடத்துல இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்குது. ஓகே, அதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ரெகக்னைஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஹவர் அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா அந்த ஹவர் வரைக்கும் அது சார்ஜ் ஆகும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தான் வாங்கினேன். 1 ரூபி பிளான். 1 ரூபி ஸ்டார்டிங் அது. ஓகே, 1 ரூபி பிளான்னால நான் இது வந்து ப்ரைவேட்டாக தான், டோட்டலாக ப்ரைவேட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் ஓப்பனில் வைக்கலாம், இல்லைனா அது பப்ளிக்காக யூஸ் பண்ணலாம். 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ப்ரைவேட் ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க 1 ரூபி ஆப்ஷன் வாங்கினால. ப்ரைவேட்னா என்ன, பப்ளிக்னா என்ன? ப்ரைவேட் மீன்ஸ் இப்போ நீங்கள் 3000 கொடுத்து ஃப்ளிப்கார்ட்டில் வைக்கிது. ஆமாம், உங்கள் ஓன் யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓன் யூஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து அந்த அது வந்து பிரைவேட்டா? ஆமாம், அது மேப்லேயே காட்டாது இந்த இது இருக்கிறது. ஓகே, இப்போ இது 1 ரூபி ஆஃபரில் வரனால இது மேப்பில் காட்டும். நம்ம ஓனாக யூஸ் பண்ணலாம், இந்த பப்ளிக்காகவும் யூஸ் பண்ணலாம். அதுமாரி ஆப்ஷன் பப்ளிக்கே யூஸ் பண்ணலாம். ஆமாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்கீங்க. ஃப்ரீயாக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேணும்னா நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இதுக்கான கரண்ட் வந்து உங்களோட ஃப்ளாட்டோட கரண்ட்லேருந்து தானே வருது? இதோட கரண்ட் வந்து என்னோட ஓன் கரண்ட்லேருந்து எடுத்துருக்கேன், அதாவது டொமஸ்டிக் கரண்ட். இப்போ நீங்கள் கேட்குறீங்களா இந்த கரண்ட் வந்து டொமஸ்டிக்கா இல்லை வந்து கமர்ஷியலானு? ஸோ கமர்ஷியல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, டொமஸ்டிக்லேயே நம்ம போட்டுக்கலாம்.
யார் வேணாலும். எங்கள் வீட்டில் லைன் போட்டு எடுத்து வந்துருக்கேன் ஃபுல் லைன். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவரோட இபி லைன் தான் எடுத்திருக்காரு. ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் ஒன்றும் பெருசாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, இது கமர்ஷியலில் தான் ஆக்கணும் அப்படின்றது. ஏன்னா 2-3 பேர் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, இதனால ஒன்றும் பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை, இதெல்லாம் நான் ப்ராஃபிட் தான். அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமர்ஷியலாக டொமஸ்டிக்கான்ற குழப்பம்லாம் வேணாம் இல்லை, நம்ம ஓனாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று, இது ஃபாஸ்ட் சார்ஜிங்கா அப்படின்னு கேட்குறாங்க, அப்படி அதுக்கான பதில் என்ன? நீங்களே ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது, நார்மல் சார்ஜிங். இது நார்மல் சார்ஜிங் தான். ஆமாம், இங்கே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் வருதுல்ல, நார்மல் 3 பின் ப்ளக் பாயிண்ட். யார் வேணாலும் நீங்கள் சார்ஜர் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் சார்ஜர் எத்தனை ஆம்ப் சப்போர்ட் பண்ணுதோ அத்தனை ஆம்ப்ஸ் இது சப்போர்ட் பண்ண போகுது. அதிகபட்சம் 15 ஆம்ப்ஸ் சாக்கெட்டில் இது. ஸோ அதிகபட்சம் 15 ஆம்ப்ஸு. உங்களோட சார்ஜர் வந்து எத்தனை ஆம்ப் சப்போர்ட் பண்ணுதோ அத்தனை ஆம்ப்ஸ் வந்து அது டெலிவர் பண்ண போகுது. ஓகேங்களா? அது உங்களோட சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்ததுன்னா இது சார்ஜிங் ஃபாஸ்ட்டாக ஆக போகுது. ஓகே, மிச்சபடி இந்த சார்ஜர் ஃபாஸ்ட் சார்ஜரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சார்ஜர் வந்து நார்மல் 15 ஆம்ப்ஸ் சார்ஜரு. ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி ஹைப்பர் சார்ஜிங் அது மாதிரி இருக்குல்ல, டிசி சார்ஜிங், அதுதான் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த போல்ட் சார்ஜரில் போட்டு வந்தோம்ல, நம்ம இப்போ அதை ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போல்ட்டில் போகிறோம். போல்ட் ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. 2 ஹவருக்கு இன்னும் 2 மினிட்ஸ் தான் இருக்குது. கரெக்டாக 2 ஹவர்ஸ் முடிய போகுது. ஓகே, இங்கே வந்து ஸ்டாப் சார்ஜிங், இங்கே பார்த்தாலே தெரியும் ஸ்டாப் சார்ஜிங் இருக்குது. நான் இங்கே ஸ்டாப் பண்ண போகிறேன். ஓகே, ஸ்டாப் பண்ணோடனே இங்கே எனக்கு லைட் ஸ்டாப் ஆகிடுச்சு, இங்கே ஃபேனும் ஸ்டாப் ஆகிடுச்சு. லைட் எரியல பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இங்கேருந்து ப்ளக் எடுத்துட வேண்டியது தான். இப்போ எனக்கு எவ்வளோ கிலோவாட் யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றது எனக்கு இங்கே காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வந்து 1.133 1.1 கிலோவாட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் 1 ஹவருக்கு. எனக்கு வந்து 2 ஹவர் ஆச்சு. இந்த 1.1 கிலோவாட்ஸ் ஆகிறதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எண்ட் புக்கிங். ஓகே, முடிஞ்சிருச்சு. தட்ஸ் ஆல். சின்ஸ் எனக்கு இது ஃப்ரீன்றதுனால எனக்கு எந்த விதமான சார்ஜும் கேட்கல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து போல்ட் சார்ஜரை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கும். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லியாச்சு. எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படி கூட காமிச்சாச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா இப்போ நீங்கள் 3000 அமேசான்லேயோ இல்லை ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இந்த சார்ஜர் கிடைக்கும். இதுக்கான எல்லா கிட்லேயும் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் இருக்கும். நீங்கள் தான் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஜியாச்சு? ஓனா ஒயரிங் ஒரு 2000 ஆகும். உங்களுக்கு ஒரு 2000 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக செலவாகும். ஆமாம், நீங்கள் ப்ரைமாக இந்த மாதிரி அவுட்ஸ்கர்ட்டில் இருந்தீங்கன்னா ரொம்ப லாபம். இப்போ இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார், நல்லா யூஸ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கமர்ஷியலாக நீங்கள் வந்து கடை எதாவது வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் வைங்க. சார்ஜ் பண்ணுறது ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் வைங்க. ஒரு யூனிட்டுக்கு கமர்ஷியலாக பார்த்தாலே ஒரு 10 ரூபா வருமா? ஸோ ஒரு 15 ருபீஸ்க்குள்ளே நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப லாபமாக இருக்கும், வரவங்களுக்கும் ரொம்ப லாபமாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் பகல்குள்ளே அடிக்கிறாங்க. ஒரு ஹவர்னாலே 100 ரூபா 200 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு ரீசனபிள் சார்ஜ் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஏரியாவுக்கு நிறைய பேர் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பை.